ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை. ப்ரோட்டீன் கண்டென்ட் பச்சைப்பயிரில் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் பச்சைப்பயிறு அளந்த அதே கப்பில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்து நல்லா கழுவி 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், பச்சைப்பயிரும் அரிசியும் நல்லா ஊறி இருக்கு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், விருப்பப்பட்டால் 1 இன்ச் அளவுக்கும் குறைவாக இஞ்சி சேர்த்துக்கிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக இஞ்சி சட்னி செய்யறதுனால சேர்த்துக்கல. இஞ்சி சட்னி ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் தோசை மொறுமொறுப்பாக இருக்காது. அதனால் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இது மாதிரி பக்குவத்தில் மாவு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் விருப்பம் உள்ளவங்க பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்தும் தோசை ஊற்றலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் தோசைக்கல்லை மீடியம் ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் 2 கரண்டி மாவை எடுத்து நல்லா மெலிசாக பரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. தோசை ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா முறுமுறுன்னு பச்சைப்பயிறு தோசை ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல காரசாரமான இஞ்சி சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ வச்சு பரிமாறினீங்கன்னா அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடும். நீங்களும் இந்த பச்சைப்பயிறு தோசையை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அழுத்தி ஆல் ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.